இந்த காய் கிடைச்சா கண்டிப்பா சாப்பிடுங்க. அதலக்காய் சர்க்கரை வியாதி பிரஷர்லாம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் போய் பார்த்து மாத்திரை சாப்பிடுறதை விட அதுக்கு முன்னாடியே வாரத்துக்கு ஒரு தடவை இந்த அதலக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதியே வராது. இன்னைக்கு அதலக்காய் வச்சு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதலக்காயை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த வால் பகுதியில் நீளமா இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு மீதி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணீங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும். 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அதில் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுடுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் எடுத்து நல்லாவே அது அதலக்காய் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ணலாம். ஒரு சில தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தேங்காய் துருவலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு நான் ரெட் ரைஸ் கஞ்சி செஞ்சு அது கூட இந்த அதலக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன். வேற லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.